ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே ரொம்ப ஈஸியான 8 வெரைட்டியில் பொரியல் செய்ய போகிறோங்க. இந்த மாதிரி பொரியல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 3 வாழைக்காவை வந்து நல்லா தோல் சீவி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம வாழைக்காவை வந்து பொரிக்க போகிறோம். அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு வாழைக்காய் நறுக்கின வாழைக்காய் எல்லாம் எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படி பதட்டி விட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வாழைக்காய் வந்து உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 100% நல்லா வெந்திருக்குங்க. இப்படி அமுக்கி பார்த்தாலும் நல்லா வெந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வாழைக்காய் வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அந்த பேன்லேயே அந்த வாழைக்காய் பொரிச்ச எண்ணெயிலேயே ஒரு நல்ல ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கியிருக்கேன். அந்த வெங்காயத்தையும் நல்லா அதில் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னு கருவேப்பில்லை, ஒரு கொத்து கருவேப்பில்லை போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும். இப்போது நம்ம 2 தக்காளி பழம் வந்து சின்ன சைஸ் தக்காளியில் 2 எடுத்துருக்கேன். அதை நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட் பண்ணி அதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான மசாலா என்னென்ன போடலான்னு பார்ப்போம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதோட குழம்புத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்ல ஒரு கொதி வருது. அப்போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காவை போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த வாழைக்காவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. இப்போ கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் இப்போ பத்தலைன்னு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து வாழைக்காய் எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்தாச்சு. நம்மளுக்கு சூப்பரான வாழைக்காய் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வாழைக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்லாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு வாழைக்காய் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரையில் தாங்க ரெசிபி பண்ண போகிறோம். அரைக்கீரை பொரியல் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னு ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதோட ஒரு 4-5 பல் பூண்டையும் பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதை எல்லாம் அந்த எண்ணெயில் வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே கீரையை நல்லா பொடிசாக நறுக்கி அலசி வச்சுருக்கேன். அந்த கீரையை வந்து இந்த வெங்காயத்தோட போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீரை வந்து ஓரளவுக்கு சுருங்கி வரும். இதுக்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த கீரையிலேயே தண்ணி நம்மளுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸில் கீரை வந்து நமக்கு நல்லா சுருங்கி வந்தாச்சு. அப்போ வந்து லைட்டாக தேவையான அளவு உப்பு போட்டு அதோட ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா அதையும் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு கீரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நடுவில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுவும் அடி பிடிக்குதா என்னென்னு பாருங்கள். 10 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கீரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. அரைக்கீரை நமக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். நாங்கள் தேங்காய் வந்து கம்மியாக தான் சேர்ப்பேன். நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். நல்லா தேங்காயும் போட்டு நல்ல ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு பதட்டிட்டு இது பண்ணிங்கன்னா கீரை வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி கீரை செஞ்சு பாருங்கள். செம்ம அட்டகாசமாக இருக்கும். 3வது ரெசிபி சேனைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம். இதுவுமே ரொம்ப டேஸ்டியானது. சிக்கனுக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெசிபி தாங்க. நான் சேனைக்கிழங்கு 1/4 கிலோ அளவுக்கு சேனைக்கிழங்கு நல்லா தோலை சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன சைஸில் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதே சட்டியில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் புளி சேர்த்து இதை நல்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இது வந்து ஒரு அரை வேக்காடு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது மாதிரி பண்ணுறப்ப இந்த சேனைக்கிழங்குல அரிப்புத்தன்மை இருக்கும். இந்த புளி இதெல்லாம் போட்டு வேக வைக்கிறப்ப அந்த அரிப்புத்தன்மை போயிடும். எனக்கு 3/4 வெந்தாச்சு. இப்போ அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து தனியாக கிழங்க வச்சுட்டேன். இந்த கிழங்கு வறுவலுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றணும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் பட்டத்தூள் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த இஞ்சி பூண்டு
பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்க சேனைக்கிழங்க, இது ஏற்கனவே நம்மளுக்கு வந்து அரை வேக்காடில் அவிச்சு வச்சுருக்கோம். அந்த சேனைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணி உப்பு ஒரு தடவை எதுவும் கிழங்குல வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல உப்பும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த கிழங்கு வந்து நம்ம வந்து ஸ்பைசியாக செய்ய போகிறோம், அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. நடுவில் கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்குதா என்னன்னு பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து நல்ல ஆயிலோடு நல்ல ஃப்ரை ஆகி சூப்பராக வந்துடும். பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து செம்ம ஃப்ரை ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். சிக்கனுக்கு வந்து ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் வந்து வாஷ் பண்ணி நல்லா துணியில் தொடச்சிட்டு இது பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்படி பிரட்டி விட்டுக்கோங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போட்டுருங்க. வெண்டைக்காய் நம்மளுக்கு நல்லா ஒரு அளவுக்கு வெந்ததும் வெந்தோடனே திருப்பியும் நம்மளுக்கு நல்லா சாட் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான வெண்டைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்பைசியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பொரியல் பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல். ரொம்ப ஈஸியாகவே செய்யலாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு உளுந்த பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். காய்ந்த மிளகாய் 2 காய்ந்த மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதோட நறுக்கி வச்சுருக்க 2 பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 4 பூண்டு நல்லா நச்சு அதையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க அவரைக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது சிம்லேயே 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் அவரைக்காய். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்து அவரைக்காய் வந்து நல்லா காரமாக நல்லா டேஸ்ட்டாக அவரைக்காய் வந்து நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா செமையாக வெந்துடுச்சு அவரைக்காய். இப்போ வந்து துருவின தேங்காவை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டு இதையும் ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டு சிம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. சூப்பரான அவரைக்காய் பொரியல் நம்மளுக்கு ஈஸியாகவே ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்லேருந்து நீங்கள் புளிக்குழம்பு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ ரொம்ப ஹெல்த்தியான தேங்காய் பால் முருங்கைக்கீரை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக உளுந்து, சீரகம், காய்ந்த மிளகாய், ஒரு 4-5 பூண்டு நச்சு போட்டிருக்கேன். அது சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு பழம் தக்காளி பொடிசாக நறுக்கி அதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுக்க முருங்கைக்கீரை இலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பதட்டிக்கோங்க. முருங்கைக்கீரை வந்து நல்லா இதாகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் மூடி போட்டுங்க. மூடி போட்டால் நம்மளுக்கு பாருங்கள் கீரை நல்லா வெந்து வந்தாச்சு. ஒரு மூடி தேங்காய் நல்ல பாலாக எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும். அந்த சூப்பரான தேங்காய் பால் முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோசையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நான் வந்து முட்டைக்கோஸ் கொட்டு பருப்பு தாங்க போட போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த பருப்பு, முட்டைக்கோஸ், உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதோட சீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
சீரகம் முழுசாக போடுறதோ இது மாதிரி தூளாக போட்டோன்னா நல்லாவே இருக்கும், தொண்டையிலலாம் எதுவும் சிக்காது. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வைக்கிறப்ப அழகாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு முட்டைக்கோஸ் பொரியல். இதுவும் நீங்கள் வந்து புளிக்குழம்பு, வெரைட்டி ரைஸ் இது மாதிரி காரமாக உள்ள இதுக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி முட்டைக்கோஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 8 கேரட் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொடிசாக நறுக்கி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சாட் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டு இதையும் நல்லா சாட் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு கேரட் பொரியல் ரெடி ஆகிடும். இது மாதிரி ஈஸியான பொரியல்களை செஞ்சு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். பை பாய்.